Good evening students. Next question in exercise 8.4 sixth. Let w of x y z is equal to 1 by root of x squared plus y squared plus z squared, where x comma y comma z is not equal to 0 comma 0 comma 0, so that dou squared w by dou x squared plus dou squared w by dou y squared plus dou squared w by dou z squared is equal to 0. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க இந்த டோ ஸ்கொயர்டு எக்ஸ் டோ ஸ்கொயர்டு எக்ஸ் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்னன்னாக்க வேல்யூ வந்து 0 வருதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அப்போ டோ ஸ்கொயர்டு அப்படின்னாக்கலே நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் டோ வந்து கண்டுபிடிச்சிட்டு டோ அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் பண்ணா டபுள் டெரிவேட்டிவ் வந்து பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் சீக்வல் டு இப்போ இங்க இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னாக்க எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு பிளஸ் இசட் ஸ்கொயர்டு ஹோல் பவர் 1/2 அப்படின்னு சொல்லி இதை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ சீக்வல் டு அப்போ இதுக்கு டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் வந்து ஃபைன் பண்ணோம் அப்படின்னோம்னா ஸோ பவர் -1/2. அப்போ பவர் -1/2 இங்க வந்துடும். So x squared plus y squared plus z squared power -1/2 -1. So அப்போ -1/2 into x squared plus y squared plus z squared. இப்போ இதுக்கு LCM எடுத்தோம்னாக்க by 1 மீனிங் அப்போ -3/2 அடுத்து இங்க வந்தோம் அப்படின்னோம்னாக்க ஸோ -1. ஸோ அடுத்தது இங்கே எக்ஸை பொறுத்து பண்ணும்போது இங்கே எகைன் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வர்றதுனால இங்கே வந்து 2x அப்படின்றது வந்துடும். அப்போ இங்கேயும் 2x. அப்போ இந்த 2க்கு 2 வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ -x பை எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு பிளஸ் இசட் ஸ்கொயர்டு ஹோல் பவர் 3/2 இட் இஸ் டோ டபிள்யூ பை டோ எக்ஸ். நெக்ஸ்ட் dou squared w by dou x squared is equal to again இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா uv மெத்தட். அப்போ இந்த மைனஸ் நம்ம காமனா வச்சுக்கிட்டோம்னாக்க சோ u ஃபர்ஸ்ட் v ய வச்சிட்டு u வை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அப்போ x squared plus y squared plus z squared whole power 3/2. சோ u வை வச்சிட்டு v ய வச்சிட்டு u வை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 மைனஸ் அடுத்தது u வை அப்படியே வச்சிரணும் x u வை அப்படியே வச்சிட்டு v ய டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படினோம்னாக்க சோ x ஸ்கொயர்ட் plus y ஸ்கொயர்ட் plus z ஸ்கொயர்ட் ஹோல் பவர் v ய டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஹோல் பவர் 3/2 -1 into இந்த இது ஃப்ரண்ட்ல வந்துரும். அப்போ ஃப்ரண்ட்ல வரும்போது -x 3/2 அப்படின்றது இங்க இருக்கும். இத ஃப்ரண்ட்ல வந்துரும். அப்ப இதுல -1 வரும். அடுத்தது இந்த x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x by v ஸ்கொயர்ட் v ஸ்கொயர்ட் அப்படினாக்க x ஸ்கொயர்ட் plus y ஸ்கொயர்ட் plus z ஸ்கொயர்ட் ஹோல் பவர் 3/2 whole squared. So அப்ப இங்க வந்தோம்னாக்க சோ இப்போ இதுல இருந்து வந்தோம்னாக்க -x squared plus y squared plus z squared whole power 3/2 minus இந்த 2க்கு 2 வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ x into x squared into 3x squared into x squared plus y squared plus z squared whole power இங்க மல்டிப்ளை பண்ணோம்னாக்க 1/2 by x squared plus y squared plus z squared whole power 6/2 அப்படின்றது நமக்கு கிடைக்கும்.
ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன காமனாக வெளியே எடுக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஸோ இதுலேருந்து நம்ம காமனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எக்ஸ் ஸ்கொயர்ட் சீக்வல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பிளஸ் இசட் ஸ்கொயர்ட் ஹோல் பவர் 1/2 காமனா வெளியில எடுத்துடலாம். எடுத்துட்டோம் அப்படின்னாக்க இங்க வந்து பேலன்ஸ் வந்து 1 தான் இருக்கும். ஏன்னா 1/2 பிளஸ் 1 அப்படின்றப்போ நமக்கு என்ன வரும்னாக்க 3/2 அப்படின்ற வரும். ஏன்னா பை 1 மீனிங் எல்சிஎம் எடுத்தோம்னாக்க 1 2s are 2, 1 plus 2/2 அப்படின்றது வரும். அப்போ ஈக்குவல் டு 3/2 அப்படின்றது இருக்கு. ஸோ அப்போ இங்க வரும்போது நமக்கு என்ன வந்துருனாக்க காமனா எடுத்தோம்னாக்க இது 1/2 காமனா எடுத்தோம்னாக்க பேலன்ஸ் 1 மட்டும் இருந்திருக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பிளஸ் இசட் ஸ்கொயர்டு இது வெளியில வந்துருச்சு. அடுத்தது இங்க மைனஸ் 3x ஸ்கொயர்டு தென் பை x ஸ்கொயர்டு பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு பிளஸ் இசட் ஸ்கொயர்டு ஹோல் பவர் 6/2. ஸோ இப்போ இந்த இதுக்கு இதை கேன்சல் பண்ணலாம். இதுக்கு இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னோம்னாக்கா 5 டைம்ஸ் பேலன்ஸ் இருந்திருக்கும். அப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் பிளஸ் 3x ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் 5/2 அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கும். அப்போ இதை சப்ராக்ஷன் பண்ணலாம். இது ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணலாம். அப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் இசட் ஸ்கொயர்டு பை எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு பிளஸ் இசட் ஸ்கொயர்டு ஹோல் பவர் 5/2. ஸோ இட் இஸ் ஏ டோ ஸ்கொயர் w பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ அப்போ இதே மாதிரிமாவே சிமிலர்லி ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றாவே நீங்கள் ஃபைன் பண்ணி நீங்கள் ஃபைன் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டோ w பை டோ ஒய், அடுத்தது டோ ஸ்கொயர் w பை டோ ஒய் ஸ்கொயர் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதே மாதிரி அடுத்ததுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சிமிலர்லி ஸோ டோ ஸ்கொயர்டு w by dou y squared is equal to minus x squared plus 2y squared minus z squared by x squared plus y squared plus z squared whole power 5/2. அடுத்தது dou squared w by dou z squared is equal to x squared minus x squared minus y squared minus plus 2z squared by x squared plus y squared plus z squared whole power 5/2 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். சோ இப்போ நம்மளுடைய क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா dou square w by dou x squared plus dou square w by dou y squared plus dou square w by dou z squared வேல்யூ வந்து 0 ன்னு வந்து சொல்லிருக்காங்க. dou z squared வேல்யூ வந்து 0 ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப அந்த வேல்யூஸ் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். சோ அப்ப dou square w னுடைய வேல்யூ dou square w by dou x squared இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2x squared minus y squared minus z squared by x squared plus y squared plus z squared whole power 5/2 plus minus x squared plus 2y squared minus z squared by x squared plus y squared plus z squared whole power 5/2 whole power 5/2. The next plus minus x squared minus y squared minus plus 2z squared by
x squared plus y squared plus z squared whole power 5 by 2 whole power 5 by 2. இப்போ இந்த whole power byல இருக்கக்கூடியது காமனா வந்து நம்ம one time write பண்ணலாம். So x squared plus y squared plus z squared whole power 5 by 2. So அப்போ இங்க வந்தோம்னாக்க 2x squared அடுத்தது இங்க வந்து பார்த்தோம்னாக்க இது மேல உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க minus 2x squared அடுத்தது minus 2y squared plus 2y squared அடுத்தது minus 2z squared plus 2z squared அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண போறோம். இங்க 2x squared இருக்கு, இங்க minus 2x squared, இங்க ஒரு minus 2x squared. அப்போ அப்படியே ஜாயின் பண்ணி ரைட் பண்ணா அப்போ நியூமரேட்டர் எல்லாமே 0 வந்துரும். 0 by x squared plus y squared plus z squared whole power 5 by 2 அப்போ equal to 0 hence proved. so இந்த இதுக்கு மட்டும் நீங்க இன்னும் பிரீஃபா வந்து ஒவ்வொண்ணே ஃபைண்ட் பண்ணிட்டு பண்ற மாதிரி பண்ணலாம். so similarly இதே மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். that's all the 6th question answer. next 7th question. so 7th question வந்து பாத்தீங்க அப்படினாக்க v of xy is equal to e power x into x cos y minus x cos y minus y sin sin y. Then prove that dou squared v by dou x squared plus dou squared v by dou y squared is equal to 0 அப்படின்றது ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. சோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம dou v by dou x வந்து ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ it is a u, இது ஃபுல்லா வந்து v. அப்போ ஃபர்ஸ்ட் u வை வச்சிட்டு v யை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படினோம்னாக்க e power x u வை வச்சிட்டு v யை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படினோம்னாக்க இந்த இத ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 into cos y அடுத்தது minus 0 அடுத்தது இங்க வரும்போது பிளஸ் v அப்படியே வச்சறோம் x cos y minus y sin y அடுத்து இந்த e power x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம். u வை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது e power x. சோ அப்ப இத சிம்பிளிஃபை பண்ணோம்னா dou v by dou x equal to so e power x நம்ம காமனா வெளியில எடுத்துறலாம். e power x காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படினோம்னாக்க cos y plus x cos y minus y sin y. then next இதுக்கு again வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும். so dou squared v by dou x squared is equal to same procedure uv method. first u வை அப்படியே வச்சிட்டு v யை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இங்க x டேர்மே இல்லாதனால 0. இத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos y அடுத்தது minus 0 அடுத்தது பிளஸ் v அப்படியே வச்சிரோம் cos y plus x cos y minus y sin y e power x டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படினோம்னாக்க e power x. so அப்போ dou squared v by dou x squared is equal to e power x காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படினோம்னாக்க so cos y plus cos y plus x cos y minus y sin y அப்படின்றது நமக்கு கிடைக்கும். சோ அப்ப இது ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்க dou squared v by dou x squared is equal to e power x into இது ரெண்டையும் ஜாயின் பண்ணா 2 cos y plus x cos y plus x cos y minus y sin y அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கும். சோ இதே மாதிரி அடுத்ததுக்கு வந்து பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னாக்க dou squared v by dou x squared வந்து பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னாக்க
ஸோ இதே மாதிரி டோ வி பை டோ ஒய் வந்து ஃபைன் பண்ணலாம். அப்போ டோ வி பை டோ ஒய் வந்து ஃபைன் பண்ணும்போது ஸோ இந்த இதுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் இட் இஸ் ஏ யூவி மெத்தடு. ஃபர்ஸ்ட் யூவை அப்படியே வச்சிடறோம். யூவை அப்படியே வச்சுட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க வியை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்க மைனஸ் எக்ஸ் சைன் ஒய், அதாவது எக்ஸை வச்சுட்டு அந்த காஸ் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் ஒய், மைனஸ் சைன் ஒய். அடுத்தது மைனஸ் மைனஸ் ஒய், ஏன்னா ஒய் காஸ் ஒய்னு இருக்கு, அப்போ மைனஸ் ஒய் சைன் ஒய் அப்படின்றது வரும். மைனஸ் ஒய் சைன் ஒய். அடுத்தது பிளஸ் பிளஸ் காஸ் ஒய், காஸ் ஒய். ஸோ e பவர் x அப்படியே வச்சிடறோம். e பவர் x அப்படியே வச்சுட்டு x வச்சுட்டு இந்த சைன் ஃபர்ஸ்ட் இது x cos y டிஃபரன்ஷியேட் பண்றோம். x வச்சுட்டு cos y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin y. அடுத்தது y sin y ன்னு இருக்கு, அப்போ y வச்சுட்டு sin y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos y, y அப்படியே வச்சுட்டு மைனஸ் y அப்படியே வச்சுட்டு sin y டிஃபரன்ஷியேட் பண்றோம். டிஃபரன்ஷியேட் பண்ணா cos y. அடுத்து y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 ன்னு தான் வந்திருக்கும். then next அப்போ equal to e power x into minus x sin y minus y cos y, minus y cos y, minus y cos y cos y. அடுத்து இந்த இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், மைனஸ் sin y அப்படின்றது வந்திருக்கும். அப்போ இங்க வரும்போது மைனஸ் sin y, மைனஸ் sin y, மைனஸ் sin y. தென் இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம டோ ஸ்கொயர்டு v பை டோ y ஸ்கொயர்டு வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். அப்போ இது ஃபுல்லாவே u, இது வந்து அப்படியே v ன்னு வைக்கலாம். அப்போ u வச்சுட்டு அப்படியே v யை டிஃபரன்ஷியேட் பண்ணுமா, e பவர் x இன்டு மைனஸ் x, இந்த sin y யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos y. அடுத்தது மைனஸ் மைனஸ் y sin y, மைனஸ் y sin y. இது எப்படின்னாக்க இந்த y யை வச்சுட்டு இந்த cos y யை டிஃபரன்ஷியேட் பண்ணா sin y அப்படின்றது ஒரு மைனஸ் sin y வரும். அப்போ மைனஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்துடுது. அடுத்தது பிளஸ் இந்த cos y வச்சுட்டு y யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1, அப்போ மைனஸ் cos y, மைனஸ் cos y, இல்லைன்னா பிளஸ் cos y, ஏன்னா மைனஸ் நம்ம காமனா வச்சுட்டோம், அப்போ பிளஸ் cos y தான் இங்க வந்திருக்கும். அடுத்தது மைனஸ் cos y, மைனஸ் cos y. ஸோ அப்போ equal to e பவர் x into மைனஸ் x cos y plus y sin y minus cos y minus cos y. So equal to e power x into minus 2 cos y minus 2 cos y minus x cos y plus y sin y. So இப்போ இது ரெண்டையும் நமக்கு என்ன பண்ண சொல்றாங்கன்னா ஆட் பண்ண சொல்றாங்க. டோ ஸ்கொயர்டு v பை டோ x ஸ்கொயர்டு பிளஸ் டோ ஸ்கொயர்டு v பை டோ y ஸ்கொயர்டு equal to so e பவர் x into டோ ஸ்கொயர்டு v பை டோ x ஸ்கொயர்டு இங்க ரைட் பண்ணிருக்கேன். so 2 cos y plus x cos y minus y sin y plus e power x into minus 2 cos y minus x cos y minus x cos y plus y sin y. so அப்போ e power x நம்ம காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படினா ரெண்டு இதுலயே இருந்து அப்போ 2 cos y plus x cos y minus y sin y minus 2 cos y
minus 2 cos y minus x cos y plus y sin y sin y. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா plus 2 cos y minus 2 cos y cancel ஆயிரும் plus x cos y minus x cos y minus y sin y plus y sin y. அப்போ எல்லாமே cancel ஆயிருச்சு. அப்போ e power x into 0 அப்போ is equal to 0. So dou squared v by dou x squared plus dou squared v by dou y squared is equal to 0. Hence proved. Next, 8th question. If w of x comma y is equal to xy plus sin xy then prove that dou square w by dou y dou x equal to dou square w by dou x dou y. இத வந்து நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணா dou w by dou x முதல்ல நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் இங்க வந்தோம்னா it is a uv மெத்தட். சோ அப்போ இந்த இத ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் u ஐ வச்சிட்டு v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அடுத்து பிளஸ் v ஐ அப்படியே வச்சிட்டு u ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பிளஸ் இங்க வந்தோம்னாக்க sin xy. அப்போ sin xy ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படினோம்னாக்க cos xy again வந்து நமக்கு so first u ஐ வச்சிட்டு v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம் பிளஸ் v ஐ வச்சிட்டு u ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம். அடுத்து பிளஸ் இங்க வந்தோம்னாக்க இதெல்ல வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படினோம்னாக்க so again இந்த xy ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இந்த xy ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது uv மெத்தட் அப்போ இன்ட் இங்க வரும்போது vன்றது மட்டும் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அப்போ vன்றதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படினோம்னாக்க சரி uன்றதை மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அப்போ இன்ட் y into 1 அப்போ equal to y plus y cos xy it is a dou w by dou x. next இதே மாதிரி dou w by dou y க்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா so same procedure it is a uv method. அப்போ first u ஐ வச்சிட்டு v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 plus v ஐ வச்சிட்டு u ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 plus இந்த sin xy ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா cos xy. அடுத்து இங்க வரும்போது y ஐ மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அப்போ x அப்படியே வந்துரும் into x. அப்போ இத ஜாயின் பண்ணி ரைட் பண்ணும்போது dou w by dou y is equal to x plus x cos xy. The next dou squared w by dou x dou y dou x first இது வந்து dou y dou x அப்படின்றது சொல்லிருக்காங்க. அப்போ equal to dou by dou y into dou w by dou x. இதான் இதனுடைய மீனிங். சோ அப்போ dou y ஐ வந்து நம்ம dou x ஐ வந்து y ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ இங்க y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பிளஸ் இங்க வரும்போது இது uv மெத்தட். அப்போ ஃபர்ஸ்ட் u ஐ அப்படியே வச்சிட்டு v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படினோம்னாக்க மைனஸ் sin xy again வந்து இந்த xy ஐ டிஃபரன்ஷியேட் பண்றோம். xy ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா y ஐ பொறுத்து பண்றோம் அப்படினோம்னாக்க into x மட்டும் இருந்திருக்கும் பிளஸ் v ஐ அப்படியே வச்சறோம். அப்போ cos xy அப்படியே வச்சிட்டு u ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்க 1 அப்போ equal to 1 இந்த மைனஸ் ஃப்ரண்ட்ல வந்து இங்க x இருக்கு. அப்போ minus xy sin xy plus cos xy it is a dou squared w by dou y dou z dou x. it is a equation number 1. then இதே மாதிரி next dou squared w by dou x dou y வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். அப்போ equal to dou by dou x into dou w by dou y
அப்ப இந்த டோ y x பொறுத்து வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்ப இந்த x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பிளஸ் இட் இஸ் a uv மெத்தட். அப்போ ஃபர்ஸ்ட் u வச்சிட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படினாக்க -sin xy அடுத்தது இன்டு இந்த xy டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y மட்டும் நமக்கு கிடைக்கும். அடுத்தது v வச்சிட்டு பிளஸ் v அப்படியே வச்சிரோம். அப்போ cos xy v அப்படியே வச்சிட்டு u டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1. சோ அப்போ equal to 1 நான் மைனஸ் ஃப்ரண்ட்ல கொண்டு வந்தோம்னா xy sin xy plus cos xy. This is equation number 2. So here dou square w by dou x dou y. So from 1 and 2 we get so both में வந்து ஈக்குவலா இருக்கிறதுனால so dou squared w by dou y dou x is equal to dou squared w by dou x dou y, hence proved. Next 9th question, same procedure. 9th question, v of x comma y comma z is equal to x cube plus y cube plus z cube plus 3xyz. So that dou square v by dou y dou z is equal to dou square v by dou z dou y. அப்ப இதுக்கு நமக்கு ரெண்டு என்னன்னா dou square y by dou w by dou y யும் dou v by dou z நம்ம ஃபைண்ட் பண்ணனும். ஏனா x க்கு வந்து நம்ம கேட்கறனால இது ரெண்ட மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணா போதும். So dou v by dou y. So dou y ஃபைண்ட் பண்ணா இங்க y டெர்ம்ஸ் இல்லனால 0 plus 3y squared plus 0 plus அப்ப இங்க வரும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க இந்த 3yz அப்படிங்கற நமக்கு கோஎஃபிஷியன்ட்டா மாறிரும். அப்போ plus 3xz into 1. So அப்போ dou v by dou y is equal to 3x squared plus 3xz 3 square y 3y square plus 3xz. So இதே மாதிரி மாவே dou square dou v by dou z வந்து ஃபைண்ட் பண்றோம். அப்போ இங்க வரும்போது இந்த வேல்யூ x க்கு வந்து 0 plus y னுடைய வேல்யூவும் 0 plus 3z squared plus அப்போ 3xy அப்படிங்கறது நமக்கு கோஎஃபிஷியன்ட் 3xy அப்படிங்கறது நமக்கு கோஎஃபிஷியன்ட் into 1. அப்போ dou v by dou z is equal to 3z squared plus 3xy. Then next இப்ப அடுத்து நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா dou squared v by dou y dou z is equal to அப்போ dou by dou y into dou v by dou z இத வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனும். அப்போ dou v by dou z again x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இங்க y ன்ற டெர்ம்ஸ் இல்லாதனால 0 பிளஸ் இங்க வரும்போது 3x is a coefficient. அப்போ y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அப்போ dou squared v by dou y dou z is equal to 3x. It is equation number 1. It is equation number 1. Same procedure. Next dou squared v by dou x dou y dou z dou y ஃபைண்ட் பண்ணோம் அப்படினா is equal to dou by dou z into dou v by dou y. அப்போ is equal to இந்த dou v by dou y x z பொறுத்து பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் 0
பிளஸ் இங்க வரும்போது 3x is a coefficient, so 3x into z டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1. அப்போ dou squared v by dou z dou y is equal to 3x. It is equation number 2. From 1 and 2 we get dou squared v by dou y dou z is equal to dou squared v by dou z dou y, hence proved. Next 10th question. A firm producer 2 types of calculators each week. X number of type A and Y number of type B. The weekly revenue and cost functions in rupees are. So இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு ரெவென்யூ ஒரு ஃபிலிம் ஃபேக்டரியில ஸோ அவங்க 2 டைப்ஸ் ஆஃப் கால்குலேட்டர் வந்து யூஸ் பண்றாங்க. எக்ஸ்ன்றது எக்ஸ் நம்பர்ஸ் வந்து டைப் ஏவும் ஒய் நம்பர்ஸ் டைப் பின்னும் வந்து கால்குலேட் பண்றாங்க. தென் நெக்ஸ்ட் அவங்களுக்கு வீக்லி வந்து ரெவென்யூ இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க வருமானம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஆர் ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வரும்போது காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க எவ்வளவு செலவாகுது அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒய் அப்படின்றது நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. தென் அப்ப அந்த ரெவென்யூக்கான ஃபங்க்ஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 80x பிளஸ் 90y பிளஸ் 0.04xy minus 0.05x squared minus 0.05y squared அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் காஸ்ட் செலவு வந்து பாத்தீங்கன்னா c of xy equal to 80x plus 6y plus 2000 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சோ இப்போ இதுல இருந்து நம்ம இப்போ சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन find the profit of function p of x, y. சோ ஃபர்ஸ்ட் இது profit p of x, y equal to p of x, y க்கு வந்து பாத்தீங்கன்னாக்க வருமானம் எவ்வளவு கிடைச்சிருக்கு ரெவென்யூ. சோ ரெவென்யூன்றது r of x, y minus c of x, y. சோ ரெவென்யூல அவங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைச்சிருக்கோ அதுல இருந்து ஆய செலவை வந்து நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னாக்க ரெவென்யூ அப்படின்றது. சோ சரி ப்ராஃபிட் அப்படின்றது. அப்போ r of x, y ல இந்த இத வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னா x னுடைய சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னா 72x. அடுத்து இத வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னா பிளஸ் 84y. அடுத்து xy ல எதுவுமே இல்ல. அப்போ பிளஸ் 0.04xy. அடுத்து மைனஸ் 0.05x ஸ்கொயர்ட். அடுத்து y லயும் எதுவுமே இல்ல. அப்போ மைனஸ் 0.05y ஸ்கொயர்ட் பிளஸ் அடுத்து இங்க வரும்போது மைனஸ். அப்போ மைனஸ் 2000. Then next it is a p of x, y. Then next second question வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க find dou p by dou x. Second one find dou p by dou x of points வந்து 1200 comma 1800 வந்து கேட்டிருக்காங்க. சோ equal to அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணாக்க இத முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணனும். அப்ப இத டிஃபரன்ஷியேட் பண்ணா 72 plus 0 x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்றாங்க. அப்போ இது 0. அடுத்து இங்க வந்தோம்னாக்க
0.04 into y ஏன்னா x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 அப்படின்றது வந்துரும். அடுத்தது பிளஸ் மைனஸ் 0.05 into 2x minus 0 அப்போ equal to இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணோம்னாக்க 72 இங்க 0 தேவையில்ல பிளஸ் 0.04 into 1800 y னுடைய வேல்யூ மைனஸ் 0.05 into இல்லனாக்க இது ரெண்டே 2 into இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னாக்க 0.1 into x னுடைய வேல்யூ 1200. So equal to 72 plus so இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னாக்க 8 4s are 32 பேலன்ஸ் வந்து 3 1 3 1 4s are 4 4 plus 3 7 2 zeros வரனால 20 அப்போ பாயிண்ட் வந்து 2 zeros தள்ளி அப்போ இந்த 2 digit கேன்சல் ஆயிரும். அப்போ 72 plus இங்க வந்தோம்னாக்க 1 into 12 is 12 அங்க 2 zeros வரனால 2 zeros பாயிண்ட் வந்து 1 digit தள்ளி அப்படின்றப்போ 1 digit தள்ளினாக்க இங்க 0 வந்துரும். அப்போ plus 120 அப்போ equal to இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னாக்க 120 72 72 4 14 16 பேலன்ஸ் 1 264. ஸோ இங்கே வரும்போது சாரி மைனஸ் இருக்கா அப்போ மைனஸ்ன்றது வந்துடும். ஸோ அப்போ இங்கே வந்தோம்னாக்க ஃபர்ஸ்ட் 72 72 ஆட் பண்ணோம்னாக்க 144 120 அப்போ சப்ராக்ஷன் பண்ணா 24 அப்போ equal to 24. It is a dou p by dou x of 1200 comma 1800. Next dou p by dou y equal to இப்போ y பொறுத்து இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ இங்க வந்தோம்னாக்க சோ இத y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ 0 பிளஸ் இத y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 84. அடுத்து இங்க வந்தோம்னாக்க y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்க 0. பிளஸ் 0.04 into x. அடுத்து இந்த டேர்ம் வந்து 0 வந்துரும் மைனஸ் 0. அடுத்து இங்க வந்தோம்னாக்க 0. minus 0.05 into 2y minus 0. அப்போ dou p by dou p by dou y of 1200 comma 1800. so இத மல்டிப்ளை பண்ணோம்னாக்க equal to values அப்ளை பண்ணலாம். so 84 plus 0.04 into x னுடைய வேல்யூ 1200 minus 0.1 இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணா 1 into y னுடைய வேல்யூ 1800 அப்போ equal to so 84 plus so இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணா அப்படினாக்க 48. so 48 அதாவது 4800 ன்னு வரும். அப்போ 1 digit 2 digit தள்ளி பாயிண்ட் அப்படினாக்க 48 ன்றது கிடைக்கும். பிளஸ் 48 மைனஸ் இத மல்டிப்ளை பண்ணா 1800 1ஆல மல்டிப்ளை பண்ணா 1800 1 digit தள்ளி பாயிண்ட் அப்படினாக்க மைனஸ் 180. சோ அப்ப இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணலாம். அப்ப ஆட் பண்ணோம் அப்படினாக்க equal to 8 4 12 பேலன்ஸ் 1 9 132 minus 180. அப்போ 180 minus 132. so இப்போ சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். so இங்க வந்தோம்னாக்க 7 இங்க வந்தோம்னா 10 8 4 அப்போ equal to minus 48. that's all the 10th question answer.